இப்படிதான் போகும் போல இருக்கு நானும். ஹை மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வழியாக கேரளா ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. எங்கே ப்ரோ பஸ்ஸில்? நம்ம வந்து பஸ்ஸில் தான் போனோம். ட்ரெயின் இல்லை, ட்ரெயின் கிடைக்காதனால நாங்கள் பஸ்ஸிலே போயிட்டோம். இதுக்கான ட்ராவல் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, நாங்கள் எப்படி போனோம், அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளாம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். இந்த வீடியோவில் சில இடத்துல வாய்ஸை வந்து நான் மியூட் பண்ணி போட்டிருப்பேன், சில இதில் நான் வாய்ஸ் தனியாகவே வீடியோ எடிட் பண்ணும்போது கொடுத்துருப்பேன். அதான் ஒரு பிரச்சனை. பத்தாவதுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது தெளிவாக எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால் இது வரைக்கும் கரை பிடிக்கவே முடியல. அது என்னன்னே தெரில. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து எடிட் பண்ணும் போது தான் நான் வெசனைப்படுறேன்னு. ஆனால் கேரளாவை விட்டு என்னால் வர மனசே இல்லைங்க, ஓப்பனாக சொல்லலாம். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதாங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான, நாங்கள் போனது 2-3 இடம் தான், அதிகபட்சமாக 3 இடம் தான். ஒரு கேம்ஸ், ஒரு 48 கேம்ஸ் நமக்கு அந்த ஒரு விளையாட்டு போனால் அங்கே போய் ஒரு வீடியோ கூட எடுக்கலைங்க. சத்தியமாக சொல்லணும், ஒரு வீடியோ கூட எடுக்கவே இல்லை. அதுவும் ரொம்ப கடுப்பாயிட்டுலாம். அதை குறைச்சி போட்டு கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ எனக்காண்டி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் ஆச்சு புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுக்கோங்க மக்களே. உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எனக்கு நைட்னால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் நேராக ரூமு வந்து பாலக்காடுக்கு பக்கத்துலேயே எடுத்திருந்தோம். அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேங்க, நடந்தே வந்துட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துச்சுட்டு தான் நான் போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கேரளா சொல்லிக்கலாம். சில இடத்துல வாய்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வாய்ஸ் நல்லா இருந்ததுனால நான் அதவே விட்டுட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நாங்கள் எந்தெந்த பிளேஸுக்கு போனோம் அது ஒரு வீடியோ நான் தனியாகவே போடுறேங்க, அந்த பட்ஜெட் வீடியோட போடுறேன். மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோ. நம்ம ஆள் இங்கே வந்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பெரிய ஆளாக தான் இருக்கேன். எங்கே தமிழன்டான்னு ஒருத்தர் வச்சுங்க, அங்கே இருக்குது. எங்க வந்தாலும் இந்த வருஷம் தான் 8ஆம் மாதம் கரெக்டாக 29ஆம் வந்திருக்கேன். நம்மளும் அதுமாதிரி ஒன்று எழுதி வச்சுட்டு போனோம். கண்டிப்பாக இந்த தேதி நான் அடுத்தாட்டி வந்தேன்னா கண்டிப்பாக அது பார்ப்பேன். ஆமாம், சாப்பீஸ் ஏதாச்சும் வச்சுருக்கா நம்மள்கிட்ட? அது இது கண்ணாடி இருக்குது, கண்ணாடி பீஸ் இருக்கு எடுக்கிறது. இதையும் அடுத்தாட்டி நான் வந்தால் கண்டிப்பாக காமிப்பேன். இதையும் கண்டிப்பாக காட்டணும். எவ்வளோ அமைதியாக நெட்டுக்கு செம்மையாக இருக்கு. இந்த வீட்டுக்கு தான் காசு பயங்கரமாக இருக்கு. இந்த வேலையை பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. இது இந்த ஊருக்காரங்க பண்ணுறா, நம்ம ஊருக்காரங்க தான். நம்ம ஊருக்காரங்க தான் தமிழ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பேர். இது நெட்டுக்கெல்லாம் தமிழாக தான் இருக்கும் போல இருக்கு. பியூட்டிஃபுல்லான இடம், டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு மரத்தை அறுத்தாலும் பாரு எப்படி வச்சிட்டாங்கன்னு. நம்ம அப்படியா? மாங்காய் மரம் தானே அது, ஒரு கொட்டையும் காணும். இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படியே போதாண்ணே. இது உள்ள நம்ம பழைய காலத்து பொருள். அது கட்டை சக்கரை மாட்டு இப்போ ஒழுங்காகவே தெரில. இப்போ தான் தெரியுது. பாம்புக்கு கொச்சிருக்குது போகுது பார்த்தோன்னே. அங்கேயே ஒரு பாம்பை பார்த்தோம், ஜர்க்கா இருக்கு. இது அப்படியே எவ்வளோ தூரம் போவோம்? இது ஃபுல்லாக போகுமோ? இதுலேருந்து இது வரைக்கும் போகுமோ? இங்கே தெரியல, அப்படி தான் போகும் போல இருக்கு. நானும் வா இங்கே யார் இந்த இதில் இது லாஸ்ட்டு தமிழ் எழுதியிருக்காங்களா? இந்த இடம் வந்து பாலக்காடுக்கு கொஞ்சம் ஒரு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு கோட்டை மாதிரி. இதோட ஸ்கேனர் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்களே ஸ்கேன் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இதோட பிளேஸு. செம்மையாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு இடம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டோங்க. அதை நான் இது ஒரு டேம் இதே அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. அவனுக்கு ஃபோன் அடித்து அவங்க எடுக்கல, அதனால் இதோட பேர் எதுவும் குறிப்பிட. அந்த ரோப்பு மாதிரிலாம் இருந்துச்சுங்க, போகலான்னு பார்த்தேன். ஆனால் பட்ஜெட் நம்மள்ட்ட இல்லை, அதனால் அதை கேட்கவும் இல்லை. இந்த இடத்துக்கு சும்மா போக முடியாது. வேறு ஒரு ஆளுக்கு 30 ரூபா உள்ள என்ட்ரி வேறுங்க. 3 பேர் 90, இதுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்தோம். சரி போவோம், உள்ள நிறைய பேர் இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த கேமராவில் தெரியாது, இல்லை நான் கோபுரோ வச்சுருந்தேன்னா ஜூம் பண்ணி ஏதாவது காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு இடத்துலேருந்து தண்ணியில் அப்படியே வந்துச்சுங்க, மலை மேலே இருந்து. அவ்வளோ கண்ணில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா இந்த காசு போகலாம் பார்க்காதீங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருந்துச்சு. அந்த சத்தத்தெலாம் காதிலேருந்து கேட்கும் போது வேலை அப்படியே சில செம்மையாக இருந்துச்சு மக்களே. நாங்கள் அடுத்த 2 மந்த்ஸில் நான் கண்டிப்பாக கேரளா போவேன். அந்த வீடியோ வந்து இன்னும் பெஸ்ட்டாகவே வரும். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கே வந்துட்டோம். நம்ம வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க.
எல்லா வீடியோ கேட்காத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். எதா இருந்தாலும் அதுக்குள்ள ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணியை தட்டிங்க. அவங்க சத்தியோட அடிப்பட்டு ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.